இத்தாலி உட்பட்ட பல நாடுகளில் கொரோனா உச்சம் பெற்றபோது முக்கியமாக பேசப்பட்ட நாடு கியூபா. உலக நாடுகள் பெரும்பாலானவற்றுக்கு தன்னார்வத்துடன் தன் மருத்துவ குழுவை சேவைக்கென அச்சமயத்தில் அனுப்பி கொண்டிருந்தது கியூபா. சுமாராக 1800 மருத்துவர்களை எல்லா நாடுகளுக்கும் அனுப்பியது. 21 கியூபா மருத்துவ குழுக்கள் உலகம் முழுக்க பல்வேறு திசைகளுக்கு சென்று கொரோனா பரவலை தடுத்துக் கொண்டிருந்தன. வெளிநாடுகளுக்கு மருத்துவ மற்றும் பேரிடர் பாதிப்பு உதவிக்காக கியூபா மருத்துவர்களை அனுப்பும் வழக்கம் ஃபிடல் காஸ்ட்ரோவால் 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. que se necesiten a los más oscuros rincones del mundo. ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் மற்றும் ஆசியாவை சேர்ந்த நாடுகளில் கியூபா குழு பல உதவிகளை செய்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு மேற்கு ஆப்பிரிக்காவில் பரவத் தொடங்கிய எபோலா தொற்றின் போதும் அங்கு சென்று கியூபா மருத்துவர்கள் உதவினர். கியூபா நாட்டில் கொரோனா பரவல் கட்டுக்குள் இருந்தது மட்டுமின்றி பிற நாடுகளுக்கும் மருத்துவ உதவிக்காக மருத்துவர்களை முன்னின்று அனுப்பி வைத்த கியூபாவுக்கு பெரும் பாராட்டு கிடைத்தது. காலத்தினால் செய்த உதவியை போற்றும் வண்ணம் இத்தாலி தொடங்கி பிரான்ஸ், ஸ்பெயின், அயர்லாந்து என பல நாடுகள் தற்போது கியூபாவின் மருத்துவ குழுவுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறது. இத்தாலியில் கொரோனா பரவல் அதிகமாக இருந்த லாம்பர்டி பகுதியின் சுகாதார செயலர் தலைமையில் கியூபா மருத்துவர்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் பெரிய ஊர்வலமே நடத்தப்பட்டது. கிரெமா நகரின் மேயரான ஸ்டெஃபனி பெனால்டி கியூபா மருத்துவர்களுக்கு நன்றி செலுத்தி பேசுகையில் இப்படி சொன்னார்: இங்கு நீங்கள் வந்தபோது உங்களின் சொந்த ஊர் உலகம் என்றீர்கள். ஆகவே இன்றிலிருந்து நீங்கள் எங்களுக்கு தோழர்கள் என கூறினார். உண்மைதான். கியூபா நாட்டுக்கு உலகம்தான் சொந்த ஊர். எந்தவித பேதமும் உலக மக்களிடையே கியூபா நாடு பார்ப்பதில்லை. உலகம் முழுக்க மருத்துவர் அனுப்புவது கியூபா நாட்டுக்கு புதிதல்ல, பல முறை அனுப்பியிருக்கிறது. பிற நாடுகள் எவற்றுக்கும் இல்லாத அக்கறை உலகத்தின் மீது கியூபாவுக்கு என்ன? ஏன் கியூபா மருத்துவர்கள் உலக நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றனர்? இக்கேள்விகளுக்கு பதில் தெரிய கியூபாவில் இருந்து அனுப்பப்பட்ட முதல் மருத்துவரை பற்றி தெரிய வேண்டும். அவர் கொண்டு சென்ற மருந்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இறுதியில் அவருக்கு நேர்ந்ததையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகுக்கு கியூபா அனுப்பிய முதல் மருத்துவரின் கதை இது. நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கதை. அந்த மருத்துவரை உலகம் இப்போது வரவேற்பது போல சந்தோஷத்துடன் வரவேற்கவில்லை. அந்த மருத்துவரை பற்றி தெரிந்து கொள்ள ஓர் 50 வருடங்கள் வரலாற்றை புரட்ட வேண்டும். கருப்பு வெள்ளை காலத்துக்கு நாம் வந்து நிற்போம். அந்த காலகட்டத்தில் நம்மை ஈர்க்கக்கூடிய ஒரு முகம் இருக்கும். அதுவே அம்மருத்துவரின் முகம். மருத்துவரின் பெயர் சே குவேரா. 1967ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி பொலிவிய நாட்டில் யூரோ என்கிற மலைப்பகுதி. கற்களும் மரங்களும் புதர்களும் நிறைந்த பகுதி. உளவுத்துறைக்கு வந்த ரகசிய தகவல் ஒன்று அப்பகுதிக்கு உயிர் கொடுத்திருந்தது. பலகாலமாக அம்மலைப்பகுதியில் போராளி குழு ஒன்று இயங்குவதாக செய்தி உண்டு. அக்குழுவை பற்றிய ரகசிய தகவல்தான் அன்று உளவுத்துறைக்கு கிடைத்திருந்தது.
ஆங்காங்கே மறைந்திருந்த போராளிகள் சுற்றி வளைக்கப்பட்ட போது நடந்த சண்டைகளின் துப்பாக்கிச் சத்தம் கேட்டது. பிற்பகல் 1 மணி. 2 போராளிகள் சுற்றி வளைக்கப்பட்ட தகவல் கிடைத்தது. 2 பேரின் பெயர்களும் கேட்கப்பட்டன. முதல் நபர் தன் பெயரை வில்லி என்று கூறினார். 2ஆம் நபர் சே குவேரா என்றார். சுற்றி வளைத்தவர்களுக்கு எத்தகைய ஒரு வரலாற்றுச் சூழலில் நின்று கொண்டிருக்கிறோம் என தெரிந்திருக்கவில்லை. அப்பகுதியில் பல சே குவேராக்கள் இருப்பதாகவெல்லாம் வதந்தி இருந்தது. சே குவேராவின் புகழ் ஊர் அறிந்தது என்பதால் பலர் தங்களை சே குவேரா என சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே பிடிபட்டவர் உண்மையான சே குவேரா தான் என உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. அதை உறுதிப்படுத்தவென ஒரு வழியும் அதிகாரிகளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. சே குவேராவின் வலது கையை காட்டச் சொன்னார்கள். சே குவேராவின் வலது கையில் தழும்பு இருக்கும் என சொல்லப்பட்டிருந்தது. பிடிபட்டவர் இயேசு கிறிஸ்துவை போல் வலது கையை காட்டினார். அதில் தழும்பு இருந்தது. சே குவேரா பற்றிய புகைப்படங்கள் உலக பிரசித்தி பெற்றவை. அவரின் புன்னகைக்கும் அவர் பிடிக்கும் சுருட்டுக்கும் கம்பீரத்துக்கும் அழகுக்கும் என உலகின் பல பகுதிகளில் கொண்டாடப்படுபவை. அந்த புகைப்படங்களில் இருந்த எவரோடும் பிடிபட்டவர் பொருந்தி போகவில்லை. மிகவும் பரிதாபமான தோற்றம் கொண்டிருந்தார். அழுக்கு படிந்து நாற்றமடிக்கும் உடை அணிந்திருந்தார். பல மாதங்களாக காட்டில் அலைந்து திரிந்திருந்தார். அவரின் முடி நீளமாகவும் சிக்கலாகவும் வறண்டும் போயிருந்தது. அடர்ந்த தாடி முகத்தை மறைத்திருந்தது. உலகமே இன்று கொண்டாடும் அவரின் தொப்பியை அழுக்கு பீடித்திருந்தது. ஷூக்கள் இல்லை. ஷூவின் பீந்து போன தோலால் பாதங்களை சுற்றியிருந்தார். பச்சையாக சொல்வதெனில் ஒரு பஞ்ச பராரியை போன்ற தோற்றத்தில் இருந்தார் சே குவேரா. சே குவேரா பிடிபடுவதற்கு ஒரு நாள் முன்பு, அடுத்த நாள் குழு சுற்றி வளைக்கப்படவிருக்கும் தகவல் சே குவேராக்கு கிடைத்திருந்தது. அதற்கான திட்டத்தையும் அவர் தீட்டினார். தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் சுற்றி வளைக்கப்படும் படையால் பிடிக்கப்பட்டுவிடும் ஆபத்து இருந்ததால் முக்கியமான முடிவு எடுத்தார். பெரிய அளவில் நடமாட்டம் இருக்க வேண்டாம் என அறிவுறுத்தியிருந்தார். இரவாகும் வரை யூரோ ஒற்றையடி பாதையில் காத்திருப்பதாக திட்டம். அவரின் திட்டம் எதிர்பாராமல் உளவுத்துறைக்கு கசிந்திருந்தது. சே குவேராவும் போராளிகள் சிலரும் சுற்றி வளைக்கப்பட்டனர். ஒற்றையடி பாதைக்கு கீழே இருந்தும் மலைக்கு மேலிருந்தும் என பல படை வீரர்கள் குழுவை சுற்றியிருந்தனர். சிறு எண்ணிக்கையிலான குழு என்ற போதும் சோர்ந்து விடவில்லை. தொடர்ந்து போரிட்டார்கள். விடியும் வரை தொடர்ந்தது. உடனிருந்த போராளிகள் காயமுற்றனர். எனினும் அவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு சென்று சேர்க்கும் வரை சே குவேரா போராட்டத்தை விடவில்லை. எதிர்பாராமல் ஒரு குண்டு அவரின் துப்பாக்கியை பதம் பார்த்தது. பயன்படுத்த முடியாத நிலையை துப்பாக்கி கண்டது. அடுத்த குண்டுகள் அவரின் காலை பதம் பார்த்தன. வேறு வழி இருக்கவில்லை. சே குவேரா சுற்றி வளைக்கப்பட்டார். இராணுவ குழுவுக்கு தலைமை தாங்கிய பிராதோ மேலிடத்துக்கு தகவல் அனுப்பினார். ஒரு ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரப்பட்டது. குண்டடிப்பட்ட சே குவேராவை ஸ்ட்ரெச்சரில் தூக்கிச் சென்றார்கள். அவர் பிடிபட்ட இடத்திலிருந்து 4 மைல்கள் தொலைவில் இருந்த
லாஹிகுரா கிராமத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். இரவு கவிந்தது. அங்கிருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் வில்லியும் செகுவேராவும் இன்னபிற போராளிகளும் சிறை வைக்கப்பட்டனர். வில்லி இருந்த அறைக்குள் சக போராளிகளின் இறந்த உடல்களும் அங்கு போடப்பட்டன. செகுவேரா காத்திருந்தார். அதற்குள் பொலிவிய ரேடியோக்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. செகுவேராவுடன் நடந்த சண்டையில் அவர் கொல்லப்பட்டு விட்டார் என அவை செய்திகள் வாசித்தன. செகுவேரா கொல்லப்பட வேண்டும் என்கிற ஆர்வம் மேலோங்கி இருந்த காலம் அது. இரவு நேரத்தில் செகுவேரா பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது ஜூலியா கார்டிஸ் அவரை பார்த்தார். ஜூலியா கார்டிஸ் அதே பள்ளிக்கூடத்தில் டீச்சராக பணிபுரிந்தவர். காலையில் வந்த செய்திகள் அவருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. செகுவேரா கொல்லப்படவில்லை என்றும் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் செய்திகள் பொய் என்பதும் அவருக்கு தெரிந்தது. பின்னாளில் இன்னும் பல பொய்கள் அந்நாளை பற்றியும் செகுவேரா பற்றியும் அவதூறுகளாக வரவிருக்கின்றன என்பதை அப்போது அவர் அறிந்திருக்கவில்லை. ஏதோ ஒரு விஷயம் உந்தித்தள்ள செகுவேராவை போய் பார்ப்பது என முடிவெடுக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு ஜூலியா சென்றபோது அதிக காவலர்கள் இல்லை. டீச்சர் என தன்னை அறிமுகப்படுத்திவிட்டு செகுவேராவை பார்க்க உள்ளே நுழைகிறார். அவரை செகுவேரா உற்று நோக்கியிருக்கிறார். அவரும் செகுவேராவை முறைத்திருக்கிறார். பிறகு புன்னகைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளில் சொல்வதெனில், ரொம்ப அசிங்கமான ஒரு கெட்ட ஆளை பார்க்க போறேன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப அழகான ஒரு மனுஷனை பார்த்தேன். அவருடைய தோற்றம் பரிதாபமா இருந்துச்சு. ஆனா அவரோட கண்ணுல ஒளி இருந்தது. என்ன காரணம்னு தெரியாம எனக்குள்ள சந்தோஷம் உண்டானது. ஜூலியா கார்டிஸுக்கு செகுவேராவிடம் கேட்க இருந்த ஒரு கேள்வியை கேட்பதென முடிவெடுத்தார். வெளிநாட்டில இருந்து எங்க நாட்டுக்குள்ள வந்து ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தீர்க்கமாக அவரை பார்த்திருந்த செகுவேரா, இந்த பள்ளிக்கூடம் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இல்லை. உங்க அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகள் விலை உயர்ந்த கார்களில் போறாங்க. இங்க இவ்வளோ பரிதாபமா இருக்கிற இந்த பள்ளிக்கூடத்துல நல்ல கல்வி குழந்தைகளுக்கு எப்படி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதையெல்லாம் மாத்த தான் நாங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் என கூறியிருக்கிறார். பிறகு அதிகாரிகள் வந்து செகுவேராவை வெளியே அழைத்து சென்றார்கள். அழைத்துச் செல்லப்படும் செகுவேராவை பார்த்து கொண்டிருந்த ஜூலியா கார்டிஸ் இப்படி சொல்கிறார். அவரை பார்க்காம என்னால இருக்க முடியல. அவர் அழைத்துச் செல்லப்படும் போதும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு கணத்துல அவர் திரும்பி என்னை பார்த்தார். அந்த பார்வை அப்படியே எனக்குள்ள பதிஞ்சு போயிடுச்சு. வெளியே அழைத்துச் சென்ற செகுவேராவை புகைப்படம் எடுத்தனர். பின்னர் உயர் அதிகாரி ஒருவர் வந்திருந்தார். உயர் அதிகாரியின் பெயர் ஃபெலிக்ஸ் ராட்ரிகஸ். செகுவேராவை பிடிப்பதற்கு என நியமிக்கப்பட்டவர். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த இலக்கு நிறைவேறி கடைசியாக அந்த நபரை சந்தித்தார். கோபம், வெறுப்பு ஏதும் இருக்கவில்லை. அவருடைய நிலையை பார்த்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ராட்ரிகஸ். செகுவேராவுக்கு என்ன நடக்கப் போகிறது என தெரிந்துவிட்டது. ஃபெலிக்ஸ் ராட்ரிகஸுக்கு மேலிடத்திலிருந்து 2 எண்கள் தகவலாக வந்தன. 500 என ஒரு எண், 700 என ஒரு எண். 500 என்றால் செகுவேரா, 700 என்றால் கொன்றுவிடு என அர்த்தம். கொல்லப்படுவதற்கான உத்தரவு கிடைத்ததை புரிந்து செகுவேரா, அது நல்லதுதான், நான் உயிரோட பிடிபட்டிருக்க கூடாது என சொல்லியிருக்கிறார். முகத்தில் சுடப்படக்கூடாது என்றும் கழுத்துக்கு கீழ் சுடப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
கடைசி கணங்களில் சொல்ல 2 விஷயங்கள் சேகுவேராவுக்கு இருந்தன. மனைவியை இன்னொரு திருமணம் செய்து கொள்ள சொன்னதாக சொல்லுங்கள் என்பது ஒன்று. அவரின் மனைவி கியூபாவில் இருந்தார். இரண்டாவதாக சேகுவேரா சொன்னது ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கான தகவல். புரட்சி மீண்டும் அமெரிக்காவுக்கு எதிராக தொடங்கும் என்பதே அத்தகவல். அறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார் சேகுவேரா. அவரை கொல்வதற்கான பணி சார்ஜன்ட் ஜெய்மே டெயானுக்கு கொடுக்கப்பட்டது. கையில் துப்பாக்கியுடன் நுழைந்த வீரர் சேகுவேராவை நோக்கி துப்பாக்கி நீட்டிருக்கிறார். எந்த தயக்கமும் இன்றி சேகுவேராவின் கண்கள் தீர்க்கமாக படை வீரனை பார்த்திருக்கிறது. சுட தயங்கியிருக்கிறார் வீரர். உடனே சேகுவேரா, நீ என்னை கொல்ல வந்திருக்கன்னு எனக்கு தெரியும், தைரியமா சுடு, ஆனா ஒரு மனுஷனை நீ கொல்கிறாய் என்பதை மறந்து விடாதே என சேகுவேரா சொல்லியிருக்கிறார். துப்பாக்கி வெடித்தது. சேகுவேரா சரிந்தார். கண்கள் மட்டும் மூடவில்லை. ஒரு ஹெலிகாப்டர் வந்து சேகுவேராவின் உடலை அருகே இருந்த டவுனில் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. மருத்துவமனையில் மருத்துவ ஆய்வு முடிந்த பிறகு பத்திரிகையாளர்கள் அழைக்கப்பட்டனர். சேகுவேராவின் உடல் புகைப்படம் எடுக்கப்பட்டது. உலகை குலுக்கிய அப்படம் வெளியானது. மூடா கண்களுடனும் அதில் தீரா ஒளியுடனும் சிறு புன்னகையுடனும் நம்மை பார்க்கும் முகம். வெற்றியை பறைசாற்ற எடுக்கப்பட்ட புகைப்படம் அதற்கு எதிரான வேலையை செய்தது. சேகுவேரா விட்டு சென்ற தீரா கனவை நம் மனங்களில் ஏற்றும் விந்தையை அப்புகைப்படம் செய்து கொண்டிருக்கிறது. பல கிறிஸ்துவர்கள் சேகுவேராவின் அத்தோற்றத்தை இயேசு கிறிஸ்துவுடன் ஒப்பிட்டுள்ளனர். இன்றும் சேகுவேராவின் பல புகைப்படங்கள் உலகத்தை நிறைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இன்று கியூபா அனுப்பும் மருத்துவர்களுக்கு முன்னோடி சேகுவேரா தான். அவரும் மருத்துவம் படித்தவர். மக்களின் துயர் நீக்க ஒரு மருந்தையும் கண்டுபிடித்திருந்தார். இறுதியில் கொல்லப்பட்டார். பொலிவியா டவுனில் சேகுவேராவின் புகைப்படம் எடுக்கப்பட்ட பிறகு முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. சேகுவேராவின் கைகள் வெட்டப்பட்டன. பிறகு அவரின் உடல் காணாமல் போனது. இன்று வரை உலகின் பெருங்கனவாக திகழும் சேகுவேரா ஏன் கொல்லப்பட்டார்? அவரின் உடல் ஏன் காணாமல் போனது? ஆயிரத்து 1967 அக்டோபர் 18 கியூபா நாட்டில் நடத்தப்பட்ட பெரும் ஊர்வலத்தில் ஃபிடல் காஸ்ட்ரோ தனது நண்பரான சேகுவேராவை பற்றி நீண்ட நெடிய உரை ஆற்றினார். நாம் இங்கு சோகமாக கூடியிருப்பது நமக்கு தெரிந்த ஒரு மனிதனை இழந்துவிட்டோம் என்பதால் அல்ல, ஒரு நல்ல மனிதனை இழந்துவிட்டோம் என கூடியிருக்கிறோம். மனித உணர்வுகளின் மீது பெரும் அக்கறை கொண்டிருந்த ஒருவனை இழந்ததற்காக கூடியிருக்கிறோம். 39 வயதிலேயே அவனை இழந்துவிட்டோம் என்கிற துக்கத்தில் கூடியிருக்கிறோம். ஆனால் நம் எதிரியான ஏகாதிபத்தியத்தை பாருங்கள். ஒருவனின் உடலை அழித்துவிட்டால் அவனுடைய சிந்தனையை அழித்துவிட முடியும் என அவர்கள் நினைக்கிறார்கள். அவனுடைய கருத்துகளையும் அவனது உதாரணத்தையும் அழித்துவிட்டதாக நினைத்துக் கொள்கிறார்கள். அதிலும் மிக இயல்பான விஷயத்தை சொல்வது போல்,
காயம்பட்ட ஒருவனை நாங்கள் கொன்றுவிட்டோம் என துளிகூட வெட்கமில்லாமல் செய்திகளை பதிப்பிக்கிறார்கள். அப்படி சொல்வதே ஓர் அசிங்கம் என்பதை கூட அவர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். இன்னும் உச்சபட்சமாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். சேகுவேராவை விசாரணைக்கு கொண்டு வந்தால் பல உண்மைகளை சொல்லி உலகை உலுக்கி விடுவார் என்பதாலேயே அவரை கொன்றதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். கொன்ற பிறகான அவரின் உடலை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. உண்மையோ பொய்யோ அவரின் உடலை எரித்து விட்டதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தனை பயம் அவர்களுக்கு என அந்த பேச்சில் சேகுவேராவின் இறுதியை பற்றி குறிப்பிடுகிறார் ஃபிடல். சேகுவேராவை கொன்றவர்கள் கொலையுடன் நிறுத்திக் கொள்ளவில்லை. அவரின் தலையை வெட்ட விரும்பி பின் மாற்றி அவர் கைகளை வெட்டி கொண்டார்கள். இறுதியில் அவரின் உடலை கூட உரியவர்களிடம் ஒப்படைக்க அவர்கள் விரும்பவில்லை. ஏன் சேகுவேரா மீது இவ்வளவு கோபம்? அவரை கொல்ல விரும்பியவர்கள் யார்? நியாயமான கேள்விகள். இக்கேள்விகளுக்கான பதிலை இன்னொரு கேள்விக்கு பதிலளிப்பதிலிருந்து அடைய முடியும். ஃபிடல் பேச்சில் ஒரு முக்கியமான வார்த்தை ஒன்றை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஏகாதிபத்தியம். ஆங்கிலத்தில் இம்பீரியலிசம் என்பார்கள். ஏகாதிபத்தியம் என்கிற வார்த்தையை இப்படி பிரிக்கலாம். ஏக அதிபத்தியம். ஏக என்றால் ஒன்று, அதிபத்தியம் என்றால் அதிபதியாக இருக்க விரும்புவது. ஆக ஏகாதிபத்தியம் என்றால் ஒற்றை அதிபதியாக இருக்க விரும்புவது என மொழிபெயர்க்கலாம். அதென்ன ஒற்றை அதிபதியாக இருக்க விரும்புவது? இவ்வுலகில் இருக்கும் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக, எல்லா விஷயங்களுக்கும் உரிமை உள்ளவனாக, எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவனாக இருக்க விரும்புவதே ஒற்றை அதிபதியாக இருக்க விரும்புவதன் சாரம். இன்று வரை யார் அந்த அதிபதியாக இருப்பது என்று தெரியுமா? அமெரிக்க நாடு. பெட்ரோல் எண்ணெய் விலை ஏறிவிட்டது என உங்கள் அரசிடம் புகார் செய்து பாருங்கள். எண்ணெய் நிறுவன முதலாளிகள் விலையேற்றுகிறார்கள் என கைகாட்டுவார்கள். உணவுக்கு வழி இல்லை என புகார் சொல்லுங்கள், விவசாயம் இல்லை என்பார்கள். ஏன் விவசாயம் இல்லை என கேளுங்கள், விவசாய நிலம் யாவும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். இப்படி உங்கள் வாழ்க்கையின் உணவு, உடை, இருப்பிடம் என எல்லாமும் உங்கள் கையில் இருந்தும் நீங்கள் தேர்ந்தெடுத்த அரசின் வழியாக பிடுங்கி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் நாடே அமெரிக்கா. சேகுவேரா வாழ்க்கையின் தொடக்கம் பொலிவியாவிலும் இல்லை, கியூபாவிலும் இல்லை, அமெரிக்காவிலும் இல்லை. ஆனால் இந்த 3 நாடுகளால் தான் அவர் அதிகம் அறியப்படுகிறார். புரட்சியின் நாயகனாக கியூபாவிலும், உயிர் பறிக்கப்பட்டவராக பொலிவியாவிலும், முக்கியமான எதிரியாக அமெரிக்காவிலும் சேகுவேரா அறியப்பட்டிருந்தார். சேகுவேரா பிறந்ததும் வளர்ந்ததும் அர்ஜென்டினா நாட்டில். அவர் பிறந்த 1928ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஆதிக்கம் லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மறைமுகமாக கூட அல்ல, வெளிப்படையாகவே இருந்த காலம். ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் பிறந்த சேகுவேரா அவரின் 10 பருவத்தை அடைந்தபோது உலக அரசியலுக்கு தந்தையால் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டார். உலகப் போரை உன்னிப்பாக கவனிக்கும் வாய்ப்பு சேகுவேராக்கு வாய்த்தது. அவருடைய பள்ளிக்காலம் முடித்து மேற்படிப்புக்கான காலத்தை அவர் எட்டினார். உலக அரசியலும் தீவிர புத்தக வாசிப்பும் உள்ளூர சேகுவேராவை என்னவாக மாற்றியது என்பது அவர் தேர்ந்தெடுத்த மேற்படிப்பிலேயே தெரிந்தது. நான் துப்பறிவாளனாக வேண்டும் என விரும்பினேன். மனித இனத்துக்கு நன்மை செய்யக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் என்பதே என் விருப்பமாக இருந்தது என சொல்லியிருக்கிறார் சேகுவேரா.
மேற்படிப்புக்கு அவர் மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தார். மனித இனத்துக்கு மருத்துவம் உதவக்கூடியது என சேகுவேரா நினைத்தார். அவர் கல்லூரியில் படித்த காலத்தில் அரசியல் சிந்தனை பெரிதாக இருக்கவில்லை. எந்தவித சித்தாந்தத்தையும் அவர் கைகொண்டிருக்கவில்லை. அரசியலில் ஆர்வமும் இல்லாதிருந்தார். ஆனாலும் அரசியல் அவரை விரைவிலேயே தன்னிடம் அழைத்துக் கொண்டது. கல்லூரி படிப்பின் பிற்பகுதியில் ஆல்பர்டோ கிரெனாடோ என்கிற நண்பருடன் சேர்ந்து ஒரு நெடும் பயணத்துக்கு திட்டமிட்டார் சேகுவேரா. மொத்த லத்தீன் அமெரிக்காவையும் மோட்டார் சைக்கிளில் பயணிப்பது என்ற திட்டம். பயணத்தை சேகுவேரா திட்டமிட்ட காலம் உலக அரசியலில் முக்கியமான காலகட்டம். 1950ஆம் ஆண்டு ஐநா சபையில் லத்தீன் அமெரிக்காவின் பொருளாதார நிறுவனம் ஒரு முக்கியமான பிரச்சனையை முன்வைத்தது. 50 வருடங்களாக அமெரிக்கா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் திணித்த அரசியல் கொள்கைகளால் அமெரிக்கா மட்டுமே பலனடைந்திருக்கிறது என்றும் லத்தீன் அமெரிக்க நாடுகள் முற்றிலும் சுரண்டப்பட்டிருக்கிறது என்றும் குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. சர்வதேச பொருளாதாரத்துக்கான மூலப்பொருட்களை மட்டும் லத்தீன் அமெரிக்காவில் எடுத்துக்கொண்டு அதை ஏழ்மையிலேயே இருத்தி வைக்கும் அமெரிக்காவின் செயல் கண்டனங்களுக்கு உள்ளான காலகட்டம். ஆயிரத்து 1952ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் சேகுவேராவும் அவர் நண்பர் கிரெனாடோவும் மோட்டார் சைக்கிளில் புதிய நிலப்பரப்புகளை பார்க்கும் ஆர்வத்துடன் பயணத்தை தொடங்கினர். ஆனால் அது சாதாரணமான பயணமாக இருக்கப் போவதில்லை என்பதை இருவரும் அப்போது நினைத்திருக்கவில்லை. அர்ஜென்டினாவிலிருந்து வெளியேறி சிலி நாட்டுக்குள் நுழையும் போது சூழல் மாறியது. வாழ்க்கையின் நிலை தெளிவாக அங்கு புலப்பட்டது. சிலியின் எல்லையில் இருந்த ஒரு டவுனை பற்றி சொல்கையில், அலுப்பான தேங்கிப்போன வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுபட முடியவில்லை என சேகுவேரா குறிப்பிடுகிறார். உள்ளூரில் வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்களின் வாழ்க்கை தரம் மிக குறைந்த நிலையில் இருந்தது. மார்ச் 7, 1952 சிலி நாட்டின் வல்பராய்சோ பகுதியில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தது. உள்ளூர் நபர் ஒருவர் அவரின் தாயின் உடல்நலத்தை பரிசோதிக்குமாறு சேகுவேராவை வேண்டினார். அவரும் ஏற்றுக்கொண்டு அந்த வீட்டுக்கு சென்றார். அச்சூழலை சேகுவேரா இப்படி விவரிக்கிறார். அந்த அறைக்குள் வியர்வையும் அழுக்கு பாதமும் கலந்து உருவாக்கிய நாற்றம் சூழ்ந்திருந்தது. அவ்வகை சூழலுக்குள் இருக்கும் ஒரு தாயின் உடல் நிச்சயமாக குன்றியே இருக்கும் என சேகுவேராவுக்கு புரிந்தது. நல்ல உணவு கொடுக்குமாறு சொல்லிவிட்டு சில மாத்திரைகளை எழுதி கொடுத்தார். முதலாக ஒரு மனிதனின் வாழ்க்கை சூழலே அவனது ஆரோக்கியத்தை இல்லாமலாக்கி அவனை அழிக்கும் நிலையை சேகுவேரா நேரடியாக கண்டார். ஏழை குடும்பங்களில் இருக்கும் தனிநபர்களிடம் வருமானம் இல்லாததால் குடும்பச் சூழலே கசப்பானதாக இருக்கிறது. அவர்களால் நல்ல தகப்பனாக இருக்க முடிவதில்லை. நல்ல தாயாக, நல்ல சகோதரியாக, நல்ல சகோதரனாக இருக்க அவர்கள் விரும்பினாலும் அவர்களின் சூழல் இருக்க விடுவதில்லை. வாழ்க்கைக்கான போராட்டம் அவர்களை வீழ்த்திக் கொண்டே இருக்கிறது என அனுபவத்தை பதிவு செய்தார் சேகுவேரா. அடுத்து அவர் சிலி நாட்டின் சிக்கிகாமாட்டா பகுதியில் இருந்த ஒரு சுரங்கத்தை பயணத்தில் அடைந்தார்.
அமெரிக்க நிறுவனத்துக்கு சொந்தமான சுரங்கம் அது. அங்கு வேலை பார்க்க வந்திருந்த ஓர் இளம் தம்பதியை செகுவேரா சந்தித்தார். சிலி பாலைவனத்தின் குளிரான இரவில் மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் இருவரும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களிடம் பேசியபோதுதான் செகுவேராவின் வாழ்க்கையை திருப்பி போடும் ஒரு முக்கியமான விஷயம் கிடைத்தது. தங்களால் உலகின் மோசமான சுரங்கங்களில் மட்டும்தான் வேலை பெற முடியும் என்றனர் தம்பதியர். ஏன் என செகுவேரா கேட்டதும், தாங்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதால் வேறு எங்கும் வேலை கிடைப்பதில்லை என்றார்கள். Tratando de escapar de la policía de González Videla que nos quería meter presos. ¿Por qué? Porque somos comunistas. குறிப்பேடை எடுத்து செகுவேரா எழுதினார். குளிரால் நடுங்கிக் கொண்டு உடல் மரத்து போய் ஒருவருடன் ஒருவர் நெருங்கி பாலைவனத்தில் அமர்ந்திருந்த அந்த ஜோடியின் நிலைதான் உலகம் முழுக்க இருக்கும் உழைக்கும் வர்க்கத்தின் நிலை என வரலாற்று எழுத்துக்களை பதிவு செய்தார். அந்த தம்பதிதான் கம்யூனிசத்தை நோக்கியும் மக்களை நோக்கியும் செகுவேராவை தள்ளினார்கள். அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் எப்படியானது என்றால், மொத்த பயணத்துக்கும் இருந்த எல்லா பணத்தையும் அவர்களிடமே செகுவேரா கொடுத்தார். அதற்கு பின் பயணத்தில் என்ன நேர்ந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் அதை நேர் எதிராக அச்சிக்கலின் தன்மையுடனே எதிர்கொள்வது என முடிவுக்கு வந்தார். லத்தீன் அமெரிக்க பயணம் செகுவேராவின் 24ஆம் வயதில் முடிவுக்கு வந்தது. சான் பாப்லோவில் உள்ள ஒரு தொழுநோய் முகாமில் தன்னார்வ தொண்டு செய்து கொண்டிருந்தார். மருத்துவமனை ஊழியர்கள் செகுவேராவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர். மருத்துவ ஊழியர்களுடன் கொண்டாட்டம் முடிந்த பிறகு செகுவேராவால் அங்கு இருக்க முடியவில்லை. மருத்துவமனைக்கு அருகே ஓடும் ஆற்றின் அக்கறையில் தொழுநோயாளிகள் முகாம் இருந்தது. அங்கு இருக்கும் நோயாளிகளுடன் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என விருப்பப்பட்டார். ஒடுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவர்களை நோக்கியே செகுவேராவின் மனம் சென்றது. இரவு நேரத்தில் காட்டாற்றில் நீந்து செல்வது முடியாத காரியம் என மருத்துவர்கள் வாதிட்டனர். அதுவும் ஆஸ்துமா நோயால் அவதிப்பட்ட செகுவேரா நீந்துவது தவறு என பேசினர். செகுவேரா கவலைப்படவில்லை. ஆற்றுக்குள் குதித்தார். அடித்துச் சென்ற காட்டாற்றுக்குள் மக்களுக்கான அன்புடன் நீச்சல் போட்டார். ஆற்றின் பாதி வந்துவிட்டதும் சத்தம் கேட்டு முகாமிலிருந்து நோயாளிகளும் கரைக்கு வந்து செகுவேராவை பார்த்தனர். ஆற்றின் பாதியை தாண்டியதும் ஆஸ்துமா வந்து செகுவேரா மூச்சு விட திணறினார். இருந்தும் தன் தார்மீக பலம் கொண்டு நீந்த முயன்றார். அவர் படும் கஷ்டத்தை பார்த்த நோயாளிகள் நிற்கவில்லை. ஆற்றுக்குள் தாங்களாகவே குதித்து செகுவேராவை நோக்கி நீந்தினர். உலகில் ஒடுக்கப்பட்டு சுரண்டப்படும் எல்லா மக்களுக்கான நாயகனாக செகுவேரா அள்ளி எடுக்கப்பட்டு அரவணைக்கப்பட்டார். அர்ஜென்டினா சென்று மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் செகுவேரா. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நேர்ந்த அரசியல் புரட்சிகளை நேரடியாக கண்டார். அவை வீழ்த்தப்பட்டதையும் கண்டார். 1955ஆம் ஆண்டில் ஃபிடல் காஸ்ட்ரோவை மெக்சிகோவில் சந்தித்தார்.
உலகமே போற்றி வியக்கும் நட்பு பிறந்தது. ஃபிடல் கியூபா நாட்டில் நடக்கும் அமெரிக்க பொம்மை அரசை தூக்கி எறியும் திட்டத்தில் இருந்தார். அந்த புரட்சி குழுவில் மருத்துவ வேலைகளுக்கு என இணைந்தார் சே குவேரா. கியூபா சென்று அங்கிருந்த ஆட்சியை தூக்கி போட்டு புரட்சிகர ஆட்சியை ஃபிடல் நிறுவியது அதற்கு பின்னான வரலாறு. கியூபாவின் அரசில் அமைச்சர் பதவி கிடைத்து சே குவேரா வேலை பார்த்த போதும் அவருக்குள் இருந்த புரட்சி நெருப்பு அணையவில்லை. கியூபாவைப் போலவே பிற நாடுகளில் ஒடுக்கப்படும் மக்களுக்கும் போராடி மக்களுக்கான புரட்சிகர அரசை உருவாக்க வேண்டுமென விரும்பினார். கியூபாவை இழந்த வெறியில் வேட்டை நாயாக சுற்றிக் கொண்டிருந்த அமெரிக்கா சே குவேராவை செயல்பட விட்டு மொத்த லத்தீன் அமெரிக்காவையும் இழக்க விரும்பவில்லை. பொலிவியா அரசுடன் சேர்ந்து சே குவேரா எனும் புரட்சி கனவை கொன்றது. இந்த நாடு, இந்த மொழி, இந்த இனம் என்று இல்லாமல் உலகில் ஒடுக்கப்படும் எல்லா மக்களும் சமமாக வாழ்வதற்கான ஓர் அரசியல் லட்சியத்தை நெஞ்சில் ஏந்தியவன் சே குவேரா. அவனை கொன்றுவிட்டதாக அமெரிக்கா நினைத்த காலத்தையும் தாண்டி இன்று இந்த நிகழ்ச்சி வரை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சே குவேரா என்பவன் மொத்த மானுடத்துக்கான கனவு. அவனை சுட்டுக் கொள்கையில் அவனைப் போலவே ஒரு அர்ஜென்டினாக்காரனை அனுப்பி சே குவேராவை ஊர் பாசத்தில் பணிய வைக்க முயற்சி எடுக்கப்பட்டது. உள்ளே சென்றவன் சே குவேராவை பார்த்து, நீ அர்ஜென்டினாவை சேர்ந்தவன் தானே என கேட்கிறான். அதற்கு சே குவேரா சொன்ன பதில்தான் சே குவேரா. I'm Argentinian. I'm Cuban. I'm Peruvian. Chilean. I am Bolivian. Wherever there is hurt, wherever someone is oppressed or tortured at the hands of an oppressor, I am from there. நான் ஒரு அர்ஜென்டினியன், நான் ஒரு கியூபன், நான் ஒரு பெருவியன், நான் ஒரு சிலேயன், நான் ஒரு பொலிவியன். எங்கெல்லாம் ஒருவர் ஒடுக்கப்படுகிறாரோ, எங்கெல்லாம் ஒருவர் சுரண்டப்படுகிறாரோ அவர்களின் ஊர்களைச் சேர்ந்தவன் நான். அவர்களுக்காக போராட அவர்களுடன் நிற்பவன் நான். அவன்தான் சே குவேரா. சே என்றால் தோழன் என அர்த்தம். உலகமும் மனிதகுலமும் சிறப்புற வாழ்வதற்கான சித்தாந்தத்தை வாழ்ந்து காட்டி மறைந்தவன் சே குவேரா. அவன் இப்பூ உலகுக்குள் அடியெடுத்து வைத்த நாள் இன்று. 1928 ஜூன் மாதத்தின் 14ஆம் தேதி பிறந்தவன்.